அமெரிக்காவோட நாடாளுமன்றத்துல ஒரு மசோதா ஒண்ணு தாக்கல் செய்ய போறாங்க. அந்த மசோதால என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நம்பளுக்கும் ரஷ்யாவுக்கும் ஏற்கனவே ஆவாது. அவங்க கிட்ட யார் யாரெல்லாம் எரிபொருள் வாங்குறாங்களோ, அவங்க நாட்டு பொருளுக்கெல்லாம் 500% வரி போடுங்கன்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இது சம்பந்தமா அடுத்த வாரம் வாக்கெடுப்பு அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய நாடாளுமன்ற வளாகத்துல நடக்க போகுது. இந்த மாரி ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லி இந்த மக்களுக்கு யார் தெரியப்படுத்துறாங்க? இப்படி ஒரு விஷயத்துக்கு வந்து ட்ரம்ப் ஒத்துக்கிட்டாருன்னு யார் சொல்றாங்கன்னு சொல்லி கேட்டோம்னா, அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு எம்பி. அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா, லிண்ட்சே கிரஹாம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ் தளத்துல வந்து பதிவிடுறாரு. இந்த மாரி அந்த நாட்டுடைய கரண்ட் எம்பி, நிகழ்காலத்துல இருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், இது வந்து எங்க ட்ரம்ப் ஒத்துக்கிட்டாரு. அடுத்த வாரம் நாங்க வந்து நாடாளுமன்றத்துல வாக்கெடுப்பு நடத்த போறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுல யார் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லி கேட்டோம்னா, ஏற்றுமதியில இருக்கக்கூடிய அ நம்ம நாடு தான் பாதிக்கப்பட போகிறது. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 500% வரி விதிக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது, எவ்வளோ வேல்யூவேஷன் அதிகமாகும்? இப்ப இன்னைக்கு வந்து ரூ. 100க்கு வாங்கக்கூடிய ஒரு ஷாம்பு பாட்டில் இங்கேருந்து நாங்க வெளியில அவங்க கிட்ட இருந்து தான் நாம ஷாம்பு வாங்குறோம். இப்ப இங்கேருந்து அங்க வெளிநாட்டுக்கு இங்கேருந்து ரூ. 100க்கு ஒரு வேட்டி போகுதுன்னு வையுங்களேன். அதோட விலை ரூ. 500. இல்ல. 500% வரி போட்டாங்க அப்படின்னா, வரியே ரூ. 500னா பொருளோட விலை ரூ. 100 ரூ. 600. ரூ. 100 பொருள் அங்க ரூ. 600க்கு போகுது. ரூ. 1000 பொருள் அங்க ரூ. 6000 அப்படிங்கும் பொழுது, யாருமே என்ன பண்ணுவாங்க? இந்த பிரச்சனையின் காரணமா, இந்த ப்ராப்ளத்தின் காரணமா இந்தியால பொருள் வாங்க வேணாம். இந்திய பொருள்கள் மேல நம்ம வந்து ஈடுபாடு குறைச்சிக்கலாம். நாம என்னத்துக்கு அந்த விலைய அவ்வளோ விலை போட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ஸோ, அப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா, இவங்க ரஷ்யா கிட்ட இருந்து விலகிருவாங்க. நம்ம நாட்டுக்கு அவங்க ஒரு உண்மையா, ஒரு விசுவாசமா இருந்தாங்கன்னா, நம்ம அவிங்க கூட வரவு செலவு பண்ணலாம் அப்படிங்கிற மாரி, நம்ப இவரு முடிவு பண்ணிக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப். இந்த மாரி ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இன்னைக்கு, நாளைக்கு, இன்னும் 2 நாளைக்கு இதுதான் ட்ரெண்டிங்ல போகுது. இந்த மாரி விஷயத்த கிளப்பி விடுறது நம்ம ட்ரம்ப் தான். வாரம் ஒரு சம்பவம் பண்ணி விட்டுர்றாரு மனுஷன். வாரம் வாரம் ஏதோ ஒரு பிரச்சனைய கிளப்பி விட்டுறாரு. ஏதோ ஒரு விஷயத்த மக்களுக்கு தெரியப்படுத்துறாரு. யாரு? நம்ம டொனால்ட் ட்ரம்ப். 500% வரியா? யார் யாருக்கு விதிச்சிருக்கிறாரு? நம்ம இந்தியாவுக்கு மட்டும் அவர் குடுக்கல இந்த மாரி ஒரு விஷயத்த. யார் யாருக்கு குடுத்துருக்காரு? சீனா, பிரேசில், நம்ம இந்தியா 3 நாடுகளுக்கு குடுத்துருக்கிறாரு. ஏன் 3 நாடுகளுக்கு குடுத்துருக்கிறாங்கன்னா, நம்ம 3 பேர் தான் ரஷ்யா கிட்ட இருந்து எரிபொருள் இறக்குமதி பண்றோம். அவங்க ஏற்றுமதி பண்றாங்க. ரஷ்யால இருந்து நம்ம இறக்குமதி பண்றோம். ஸோ, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய காசெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு தான் அவங்க ரொம்ப பலமா இருக்கிறாங்கன்ற மாரி ட்ரம்ப் நெனச்சிட்டு இருக்கிறாப்புல. இன்னொன்னு அமெரிக்காவுல இருக்கக்கூடிய ட்ரம்ப் என்ன சொல்றாரு? எனக்கும் ரஷ்யாவுக்கும் ஆவாது. அதனால நீங்க யாருமே அவன் கூட சேரக்கூடாது. அப்படி அவங்க கூட சேர்ந்தீங்கன்னா, நான் உங்கள நிம்மதியா இருக்க விடமாட்டேன் அப்படின்ற மாரி தான் அவரு வேலைய செஞ்சுட்டு இருக்கிறாரு. இது ரொம்பவே ஒரு தவறான செயல். இதுல என்ன ஒரு நியாயம் இருக்க பொழுது? ஏற்கனவே நம்ம இந்திய பொருட்களுக்கு 50% வரி அப்படின்னு ஒரு விஷயம் ஓடிட்டு இருந்துச்சு. இப்ப வந்து கூட ஒரு திருத்தம் என்ன பண்ணிக்கிறாங்க, 50ன்னு இருக்குதா, பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 0வ சேர்த்துக்கிட்டாரு. இவரு பிரதமரு. சாரி டொனால்ட் ட்ரம்ப். 50ன்னு இருந்துச்சு. இவங்களை விடக்கூடாது, இவனுங்கள என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாரு. யோசிச்ச மனுஷன் என்ன பண்றாரு, என்னய்யா பெரிய விஷயமா கூட ஒரு 0வ சேர்த்து 0வ சேர்த்தனோம்னா 500ஆ மாறிடுது. 500% வரி போடு. இந்த மாரி நம்ம பண்ணோம் அப்படின்னா, ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஒரு இடத்துல வந்து பார்த்தோம்னா, இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிறது பாதிக்கப்படும். சீன பொருளாதாரம் பாதிக்கப்படும். பிரேசில் நாட்டோட பொருளாதாரம் பாதிக்கப்படும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா, அவங்க ஆட்டோமேட்டிக்கா ரஷ்யா கூட இருக்கக்கூடிய ஒரு நட்பு அப்படிங்கிறத முறிச்சுக்குவாங்க. அவங்க கிட்ட இருந்து நட்புலேருந்து வெளியில வந்துருவாங்க. அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. யாரு? நம்ம டொனால்ட் ட்ரம்ப். இதெல்லாம் ரொம்ப தவறான செயல். ரொம்ப, ரொம்ப தவறான செயல். இப்படிதான் போன வாரம் என்ன பண்ணாரு, வெனிசுலா நாட்டுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மதுரா அந்த நாட்டோட அதிபர தூக்கிட்டு வந்தாரு. இப்ப என்ன பண்ணிக்கிறாரு, இந்தியா, சீனா, பிரேசில் பொருட்களுக்கு 500% வரின்னு இருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம்னு நீங்க நினைக்கிறீங்க? கிடையவே கிடையாது. இதனால யாருக்கு பாதிப்பு? அப்பாவி மக்களுக்கு தான் பாதிப்பு. உனக்கும் அவனுக்கும் பிடிக்கலைன்னா நீ பேசாம இரு. உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ அவன பார்க்காத. மூஞ்சிய இப்படி திருப்பி வச்சுட்டு கூட போ. உன் விருப்பம் அது. அத வுட்டுட்டு அடுத்தவங்களும் அத பண்ணக்கூடாது. எனக்கு அவனுக்கும் ஆவாது. நீயும் அவன்ட்ட வரவு செலவு வச்சுக்க கூடாதுங்கிறதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? ட்ரம்ப் அங்கிள், வாட் அங்கிள் அப்படிங்கிற மாரி தான் இருக்குது.